Lover is hot water. Girlfriend is mineral water. Wife is corporation water. Relatives is Kaveri water. But friendship is pure rainwater. இப்போ அவ அதுக்கு விளக்க சொல்லலாம். ஏன்டா இப்படி சொல்றேன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஹாட் வாட்டர். டக்குன்னு பழகிட முடியாது சார், கொஞ்சம் ஆத்தி தான் குடிக்கணும். லவ்வர் இஸ் மினரல் வாட்டர், காஸ்ட்லி, கொஞ்சம் செலவு பண்ணணும், காசு கொடுத்தா வாங்கணும். ஒய்ஃப் இஸ் கார்பரேஷன் வாட்டர், வீட்லயே கிடைக்கும். ரிலேட்டிவ்ஸ் இஸ் காவேரி வாட்டர், ஆல்வேஸ் ப்ராப்ளம். பட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பியூர் ரெயின் வாட்டர். கேட்டாலும் கேட்கலாம், அது இஷ்டத்துக்கு வந்து போகும். இப்போ அத வாட்டரை சரியா புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்கிறான் இல்லையா? இப்ப இதுல என்ன நான் சொல்ல வருது என்ன, வாட்டர் பழைய விஷயம், இவருடைய சிந்தனை புதிய விஷயம். சோ இந்த பழச வச்சு இவன் சிந்திச்சான் பாருங்க, இந்த வெற்றி தான் பழமை இளமைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய விருது என்று நான் சொல்ல வரேன். சார், பழமை சொல்லி கொடுக்கிற பாடம் ரொம்ப வலிமையானது. ஒரு சம்பவம் சொல்ல கேளுங்க. கோயம்பேடுல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒரு முதியவர் ஜன்னல் ஓரமா உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு யங் பாய், ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவன் வந்து உட்காந்தா. காதல் கழுத்துல இன்னும் மாட்டிருக்கான். இப்பதான் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. கையில இவ்வளவு ஜங்க் ஃபுட் வச்சிருக்கான், என்னென்னமோ வச்சிருக்கான். வந்து உட்காந்தவன் எடுத்து லாப்டாப் வாயில போடுறான், தின்றான், அந்த தோல் எடுத்து துப்புறான். இவர் பக்கத்துல உட்காந்துறான். பக்கத்துல ஒரு உயிருள்ள மனுஷன் உட்காந்துக்கிறானே கவர் அப்படி வாயில போடுறான், தின்றான், துப்புறான், அப்படி போடுறான், அப்படி பண்றான், அடுத்த பேட்ச் இப்படி தின்னுக்கிட்டே இருக்கிறான். எல்லாத்தையும் தின்னுட்டான். பஸ் கொஞ்சம் தூரம் போய் நின்ன உடனே இந்த பெரியவர் அப்படி வெளியே கையெழுத்தி ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வேர்க்கடலை வாங்கினார். வாங்கின உடனே அவன்கிட்ட நேர்த்தி, தம்பி 2 கல்லை எடுத்துங்க. உடனே அவன் நோ நோ நோ, இவர் 10 வருஷத்துக்கு முன்னாள் பேக்கெட் பண்ணதான் சாப்பிடுவாரு, இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. நோ நோ நோன்ட்டான். நோ நோ நோன்ட்டான். அவரு சும்மா எடுத்துக்க தம்பி, நோ நோ 2 கல்லை எடுத்துக்க தம்பி, நான் தான் நோன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொன்னோம். அந்த பெரியவர் சொன்னார், அது ஒண்ணு இல்ல தம்பி, பக்கத்துல இருக்கிறவனை பார்க்க விட்டு சாப்பிட்டா அது சாணியை தின்றதுக்கு சமம். அது வரைக்கும் அவன் தின்னதெல்லாம் செரிச்சு போச்சு. இந்த அனுபவத்தை முதுமை நாசுக்கா சொல்லி கொடுக்குது பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இளமை, இன்னைக்கு இந்த நாடே சரி கிடையாது. இப்போ இந்த நாட்டினுடைய ஃபார்முலாவே மாறி போச்சு. ஒரு செயலை வச்சு ஒருத்தரை தீர்மானிக்க முடியாது. இப்போ நான் ஒரு சின்ன தப்பு பண்றேன்னு வச்சுங்க, அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரு கட்சிக்காரன் ஃப்ரெண்டா இருந்தா போதும், தப்பிச்சிடலாம். கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணனா அந்த கட்சியிலேயே நான் சேர்ந்துடணும். ரொம்ப பெரிய தப்பா பண்ண வச்சுங்க, நானே ஒரு கட்சி தொடங்கிடுவோம். இதான் எனக்கு ஃபார்முலா. ஏன்னா செயலை வச்சு, முதுமை செயல், இளமை செயலை வச்சு ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிற கான்செப்ட் இப்ப கெட்டு போச்சு. எப்படி தெரியுமா? தொழிலாளி யாரு, தொழிலதிபர் யாரு? ஒரு நிறுவனத்தை வச்சு பொழப்பு நடத்தினா அவன் தொழிலாளி, நிறுவனத்தையே நடத்தினா அவன் தொழிலதிபர். அதான் பழைய காலத்து கான்செப்ட். இப்போ வாங்கின கடனை ஒழுங்கா சேர்த்தா அவன் தொழிலாளி, எல்லாத்தையும் தூக்கி போட்டா அவன் தொழிலதிபர். நீங்க பழசாயிடுச்சு அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, தேவையில்லாத லக்கேஜ் எல்லாம் சொன்னாங்கல்ல, ஒரு செய்தி சொல்றாங்க. தமிழ்ல எதுக்கு பேர் வச்சாலும் 3 ஃபார்முலால தான் பேர் வைப்பான். ஸ்தூலத்துக்கு பேர் வைப்பான், சூட்சமமா பேர் வைப்பான், அதிசூட்சமா பேர் வைப்பான். ஸ்தூலத்துக்குன்னா பார்த்தவொன்னே தெரியும் இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க. சூட்சமம்னா கொஞ்சம் யோசித்தாதான் தெரியும் இதுக்கு ஏன்டா இந்த பேர் வச்சிருக்காங்க. அதிசூட்சமம்னா ரொம்ப யோசித்தாதான் தெரியும். ஸ்தூலத்துக்கு பேர் வச்ச உதாரணம் ஒண்ணு சொல்லுவா, பச்சை மிளகா. அதுக்கு ஏன் பச்சை மிளகா வச்சுக்கிறான்? பச்சையா இருக்குது, அதனால பச்சை மிளகா. இது ஸ்தூலத்துக்கு வச்ச பேர். சூட்சமத்துக்கு வச்ச பேரு வெள்ளரிக்காயும் பச்சையா தான் இருக்குது, அதுக்கு ஏன் வெள்ளரிக்காய் பேர் வச்சுக்கிறான்? அரிஞ்ச பிறகு உள்ள வெள்ளையாகுது, அதனால வெள்ளரிக்காய். இது சூட்சமமா வச்ச பேர். அதிசூட்சமமா வச்ச பேர் என்ன தெரியுமா? மாமரம். மாமரத்துக்கு ஏன் மாமரம் பேர் வச்சுக்கலாம்? மானா தமிழ்ல 40 அர்த்தம் இருக்கு, அதுல ஒரு அர்த்தம் அளவு. நீங்க எங்கெங்கெல்லாம் அளவை பத்தி பேசிக்கலாம் அங்கெல்லாம் மா வந்துடும். உனக்கு எவ்வளவு வருமானம், எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம், உனக்கு என்ன கொடுத்தாங்க சன்மானம். எங்கெங்கெல்லாம் நீ அளவை பத்தி பேசுதோ அங்கெல்லாம் மா வந்துடும். சரி, அளவுக்காக வச்சிருக்கானா? இல்ல, மாமரத்தோட ஆலமரம் பெருசு, ஆலமரத்தோட அரசமரம் பெருசு. எதுக்குடா வச்சிருக்கானா? குறிப்பு எழுதுறான். ஏன் மாமரத்துக்கு மாமரம் பேர் வச்சிருக்காங்கன்னா, முதல்ல மான் கொழுந்து வரும், அதை சாப்பிட்டா ஒண்ணு இருக்காது. அப்புறம் மான் பிஞ்சு வரும், அதை சாப்பிட்டு ஓவர்க்கும். அப்புறம் மாங்காய் வரும், கொஞ்ச நாள் காத்திருந்தா மாங்காய் வாங்க, அது புளிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தா மாம்பழம் வரும், அது இனிக்கும். நீண்ட நாள் காத்திருந்துதான் நீ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற பெரிய விஷயத்தை சொல்லித் தருவதால் அதன் பெயர் மாமரம்.
அப்போ பழமை என்பது நீண்ட நாளாக பெற்றுக் கொண்டிருக்கிற அனுபவங்களை கொண்டு வந்து உனக்குள் இறக்கும் போது உன்னால் சாதிக்க முடியும். ஒரு சம்பவம் சொல்றேன். கேரளால பாலச்சந்திரன் சொல்லிக்காடுன்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். சிதம்பரம் நினைவுகள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல அவர் ஒரு சம்பவம் எழுதுறாரு. அவர் இப்ப பெரிய வயசாயிட்டாரு. அவர் என்ன இருக்கும்போது ஒரு கதை எழுதுறாரு. இந்த கதையை கொண்டு போய் கேரளால ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த கதையை நான் எழுதியிருக்கேன். அந்த ப்ரொடியூசர் பார்த்தா கதை ரொம்ப நல்லா இருக்கேன், நான் படமா எடுக்கிறேன், யார் யார் நடிக்கலாம்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரை சொல்லி அந்த ரைட்டர் என்ன சொன்னா, இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சா நல்லா இருக்கும். அப்ப சிவாஜி முதல் மரியாதை எல்லாம் படம் முடிஞ்சு வீட்டுல இருக்கிறவர். இந்த ப்ரொடியூசர் சொன்னார், எனக்கு தமிழ்நாட்டுல சிவாஜியை நல்லா தெரியும், அவரை வச்சு நான் 2-3 படம் நடிக்க, வா போலான்ட்டு சிவாஜி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து சிவாஜி கிட்ட கதையை சொல்றாங்க. புதுசா ஒரு தம்பி கதை இருக்காரு பாருங்க. கதை சிவாஜி கிட்ட கதைலாம் நல்லா இருக்கு, இவதான் ரைட்டரா, நான் நடிச்ச படத்துல உனக்கு எந்த படம் பிடிக்கும்? எனக்கு சின்ன பையன், அவரு வெள்ளை ரோஜா அந்த மாதிரி லேட்டஸ்ட் படம் சொல்லுவார் நினைச்சு கேட்கிறாரு. எந்த படம் அவனுக்கு பிடிக்கும்? இவர் ஒண்ணு வீரபாண்டிய கட்டபொம்மன். இது வீரபாண்டிய கட்டபொம்மன், ஏன்னா அந்த படம் தான் சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சொன்ன உடனே வாங்க சாப்பிட போலான்ட்டார். சினி ஃபீல்டுல சிவாஜி சாப்பிட போலான்ட்டா அந்த படத்துல நடிக்க போறான்னு அர்த்தம். வாங்க சாப்பிட போறான்னு அந்த ப்ரொடியூசருக்கு சந்தோஷமா இருக்கு. சாப்பிட போலான்னு உன் படத்துல நடிக்க போறாங்க, உன் கதையில் நடிக்க போறாங்கன்ட்டு எல்லாம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும் போது இந்த ரைட்டர் என்ன பண்ணிட்டாங்க, சிவாஜி கிட்ட மெதுவா, சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்ன இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஜாக்சன் கிட்ட பேசுறீங்கல்ல, அதை கொஞ்சம் பேசி காட்டுறீங்களான்னு. அவ்வளவுதான் அந்த ப்ரொடியூசர் வேர்த்து போச்சு. இப்பதான் படம் நடிக்கிறேன் ஒத்துக்கிட்டான். அவர் சாப்பிடுற நேரத்துல இப்படி கேட்கிறேன். இது சொன்ன உடனே சிவாஜி எழுச்சி நின்று தன் மேல இருக்கிற துண்டு எடுத்து அந்த சோஃபா மேல போட்டுட்டு அப்படி நின்று அப்படி நிமிர்ந்தாராம். அந்த ரைட்டர் எழுதுறான், எனக்கு முன்னால் 5.5 அங்குலமாக இருந்த சிவாஜி சற்று நேரத்தில் 6 அங்குலமாக உயர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டைலாக்கி சிவாஜி பேசி முடிச்சுட்டு எப்படி அப்படின்னு உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அந்த ரைட்டர் கீழே எழுதுறான், தனக்கு முன்னால் 2000 பேர் இருந்தால் எப்படி உணர்ச்சியோடு சிவாஜி நடிப்பாரோ அப்படி ஒருவனுக்காகவும் நடிக்கிறான். நான் என்ன சொல்ல வர தெரியுமா, பழமை கிட்ட ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் பார்த்து தொட்டு இன்வால்வ்மெண்ட் அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை நெறி இருந்துச்சு. எங்க வீட்டுல ஒரு தடவை எங்க அம்மா பாட்டி உட்காந்துருக்கு. அப்போ ஒரு கீரைக்காரமா வருது. கீரை ₹1 ரூபான்னு எங்க பாட்டி போய், 8 தெரியா? இல்ல ₹1 8 தெரியா? ₹1. ஹீட்டட் ஆர்குமெண்ட். எவ்வளோ? 8. கடைசியில பாட்டி தோத்து போச்சு. அந்த கீரைக்காரமா, சரிம்மா 8 எடுத்துக்கோமா. கீரையை வாங்கின உடனே அந்த கீரை கொடுத்து அந்த கீரைக்காரன் எழுச்சால அப்படியே மடக்கி வச்சு ஊன்ட்டா. உடனே பாட்டி உள்ள போய் ஒரு சுடுதண்ணி எடுத்து மோத்த திருச்சி அதுக்கு வச்சு காப்பி சுட வச்சு கொடுத்து, என்ன காலையில் சாப்பிடல, காஃபி கொடுத்து 2 இட்லி கொடுத்து, பூசா கொஞ்சம் தோசை கொடுத்து, சுட வச்சு சாப்பிடாம இருக்காது, கையில ஒரு ₹20 கொடுத்து மத்தியான சோறு சாப்பிட்டுன்னு சொல்லி ஒரு பழைய புடவை எல்லாம் கொடுத்து. நான் கேட்டேன், 8 அந்த அம்மாட்டி இவ்வளவு நேரம் வந்து வளர்த்துட்டு ஒரு ₹200 கொடுத்து என்னன்னா, பாட்டி சொன்ன வார்த்தை, வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது. இதுதான் இந்த இளமைக்கு பழமை சொல்லிக்கிற ஒரு விஷயம். எல்லாத்துலயும் 2 அழகு இருக்கு. காயில் வெளியழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். பழங்களில் வெளியழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. பறவைகளில் வெளியழகு மயில், உள்ளழகு குயில். அது போல மனிதனுக்கும் உள்ளழகு வெளியழகு இருக்கிறது. வெளியழகு நாகரீகம், உள்ளழகு பண்பாடு. நீ நாகரூகத்தோடு இருக்கலாம், பண்பாடை பழவைதான் சொல்லிக் கொடுக்கும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். எதையும் செஞ்சு பார்த்துடலாங்கிறது இளமை, பார்த்து செய்யுங்கிறது பழமை. நன்றி.